உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் எத்தனை பொய்களை ஒன்றாக தைத்து போர்வை நெய்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைக்க முடியாது எனவும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், வணக்கம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பதிவிட்டிருக்கிறார்? உங்களுடைய தகவல். விக்கிரவாண்டி தொகுதி திமுக வேட்பாளர் வெற்றி பெற்றதை அடுத்து அண்ணா அறிவாலயத்தில் வெற்றி கொண்டாட்டங்கள் நடைபெற்றது. திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் திமுக நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினார். அமைச்சர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார்கள். அதைத் தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில திமுகவுடைய பல்வேறு அறிவிப்புகளும் அதே போல அரசினுடைய திட்டங்களும் மக்களை சென்றடைந்ததன் காரணமாக மக்கள் தங்களுடன் இருக்கிறார்கள், நாங்கள் மக்களுடன் இருக்கிறோம் என்பதைத்தான் இந்த தேர்தல் உணர்த்துகிறது, இந்த வெற்றி உணர்த்துகிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து தற்போது எக்ஸ் வலைதளத்துல எத்தனை பொய்களை ஒன்றாக திணித்து போர்வையாக நெய்தாலும் சூரியனை ஒருபோதும் மறைக்க முடியாது என்பதுதான் விக்கிரவாண்டி மக்கள் உணர்த்தியிருக்கிறார்கள். அண்ணா அறிவாலயத்துல இந்த மகிழ்ச்சி என்பது நிலவக்கூடிய நிலையில இது தமிழகம் முழுவதுமே எதிரொலிக்கட்டும் அப்படிங்கறதுதான் தமிழக முதலமைச்சர் திமுக தலைவரமான மு.க. ஸ்டாலினுடைய இந்த ட்விட்டர் பக்கத்தினுடைய தகவலாக உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.